ஜீவனாம்சம் எந்தெந்த சட்டப்பிரிவுகளில் நம்ம கேட்கலாம்? 1. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கீழே 2 பிரிவின் கீழே ஜீவனாம்சம் கேட்கலாம். செக்ஷன் 24 கீழே இடைக்கால ஜீவனாம்சமும் செக்ஷன் 25 கீழே நிரந்தர ஜீவனாம்சமும் கேட்கலாம். ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 கீழே செக்ஷன் 18 கீழே அவங்க ஜீவனாம்சம் கேட்கலாம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் CRPC 1973 கீழே செக்ஷன் 125 கீழே அவங்க ஜீவனாம்சமும் இடைக்கால ஜீவனாம்சமும் கேட்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் DVC ஆக்ட் 2005 கீழே செக்ஷன் 17 and 19 கீழே தாராளமாக ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் செய்ய முடியும். ஒரே நேரத்தில் எல்லா சட்டத்தின் கீழையும் மனு தாக்கல் செஞ்சு ஜீவனாம்சம் பெற முடியாது. இதற்காகத்தான் அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருக்கு. அதில் ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழே அவங்க பரிகாரம் கேட்டு அந்த பரிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அதை கழிச்சுக்கிட்டு இப்போ 10,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே DVCயில் 5,000 அலோவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கிற 5,000 செக்ஷன் 24 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டின் கீழே வாங்கி கொள்ளலாம். அதுலேயும் 10,000 வாங்கி இதுலேயும் 10,000 வாங்க முடியாது.